புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களின் தொடர்பு இருப்பதால் இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என திமுக மாநில அமைப்பாளர் சிவா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய்க்கு 1000 வகையான போலி மருந்துகள் தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் புதுச்சேரியில் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக சிறைப்பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுகவினர் சட்டப்பேரவையை முற்றுகையிட முற்பட்டனர். அப்போது காவல்துறையின் தடுப்புகளை மீறி திமுகவினர் முழக்கங்களை எழுப்பியதால் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் சிறைப்பிடித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய சிவா, போலி மருந்து விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களின் தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் ஆளும் கட்சியின் மிகப்பெரிய சதித்திட்டம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியினுடைய காவல்துறை மீதும் புதுச்சேரி அரசு மீது நம்பிக்கை இருந்துதான் இப்போ சிபிஐனுடைய விசாரணை கேட்குறோம். புதுச்சேரி காவல்துறை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிபி நிற்க மாட்டார் கோர்ட்டில். அரசாங்கம் அதுக்கு சரியான தலையிட மாட்டாங்க. காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தில். இவ்வளோ பெரிய உயிர் சம்மந்தப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட ஏழைங்க மட்டும் இல்லை, பணக்காரன் வாங்கி சாப்பிட்ட மாத்திரையும் இதே கேடு தான். இந்த மருந்துக்கெல்லாம் இப்படி பெரிய அநியாயம் நடந்திருக்குது. இது மிகப்பெரிய தவறு. இதுக்கு இது பெரிய விஷயமா கையில் எடுக்கல. இதில் ஏதோ ஒரு ராஜாவை தேரதை சொல்கிறாங்க. அது பல ராஜா அதில் இருப்பாங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசப்படுது. குறிப்பாக சில எவிடன்ஸை எடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியிடலை. அதனால் இதை பெரிய அளவில் மத்திய புலனாய்வுத்துறை இதை கையில் எடுத்து புதுச்சேரி மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கிற கடைகள் மட்டும் இல்லாமல் தமிழகம் மற்றும் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் சப்ளை செய்தாங்க கண்டுபிடிச்சி முதல்ல தடுத்து நிறுத்தணும்.